பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அது ஆகாஷ் அப்படிங்கிறவர் தங்கிட்ட ஒரு பொருள் வச்சிருக்காரு. அந்த பொருளுடைய விலை மதிப்பு என்னன்னு தெரியாது. ஆனா அதுல இருந்து 10% அதிகரிச்சு நவீன் வைக்கிறாரு. ப்ராஃபிட் வச்சு நவீன் வைக்கிறாரு. நவீன் அதை வாங்கி ஆகாஷ் இருந்து வாங்கி அவர் இன்னும் கூடுதலா 20% ப்ராஃபிட் வச்சு வினய்க்கு விற்கிறாரு. வினய் அதை வாங்கி விஷாலுக்கு 5%, அதாவது டோட்டல் அமௌண்ட்ல 5% குறைச்சு விஷாலுக்கு விற்கிறாரு. விஷால் 62,700 கொடுத்து வாங்குறாருன்னா அப்ப ஆகாஷ் இருக்கும்போது அந்த பொருளுடைய விலை மதிப்பு என்னவா இருந்திருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்கன்னா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இது சப்ஜெக்ட் வைஸாகும், லைக் தமிழ், மேக்ஸ், ரீசன் இந்த மாதிரி தனியாகவும் போகுது, ஃபுல் டெஸ்டாகவும் போகுது. ஸோ டெஸ்ட்டை பத்தி வேற டீட்டெயில் வேணா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஆகாஷ் கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட மதிப்பு என்னன்னு தெரியாது. அவரு அதுல இருந்து 10% லாபம் வச்சு நவீனுக்கு விற்கிறாரு. நவீன் அதை வாங்கி 20% லாபம் வச்சு ப்ராஃபிட் வச்சு வினய்க்கு விற்கிறாரு. வினய் அதை வாங்கி டோட்டல் அமௌண்ட் வந்து 5% குறைச்சி, அதாவது 5% லாஸுக்கு விஷாலுக்கு விற்கிறாரு. விஷால் 62,700 கொடுத்து வாங்குறாருன்னா ஸோ அப்ப ஆகாஷ் இருக்கும்போது அந்த பொருளுடைய மதிப்பு என்ன வரும் கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ விஷால் எவ்வளவு கொடுத்து வாங்குறாரு? 62,700 ரூபாய். 62,700 ரூபாய் இன்ட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க 10% லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகாஷ் நவீனுக்கு விற்கிறது 10% லாபம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம எப்பவுமே பேசிக்கா 100% வச்சுக்கணும். இங்க லாபம் அப்படின்னு சொன்னா இந்த 100 கூட அந்த என்ன சொல்றாங்களோ அந்த வேல்யூ கூட்டிக்கணும். இங்க நஷ்டம் சொன்னாங்களா அதை குறைச்சி விற்கிறாங்கன்னா இதை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இங்க 10% லாபம் வச்சு விற்கிறாங்க. இப்போ 100 + 10 110%. 110% எப்படி இருக்கும்? 110 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ 0 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இந்த வேல்யூ மீதி என்ன இருக்கும்? 11 வகுத்தல் 10 இருக்குது. அப்படியே ரிவேர்ஸ்ல 10 வகுத்தல் 11. நெக்ஸ்ட் 20%, அதாவது நவீன் 20% லாபம் வச்சு வினய் விற்கிறாரு. அப்ப பேசிக்கா நம்ம 100 வச்சுக்கிட்டோம். 100 + 20 120 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இங்க அப்படியே 2ஆல கேன்சல் பண்ணா 6, இங்க 5, அதாவது 6 வகுத்தல் 5 இருக்கும். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 5 வகுத்தல் 6 இன்ட்டு. ஸோ இங்க பாருங்க வினய் அதை விஷாலுக்கு 5% நஷ்டம் விற்கிறாரு, அதாவது லாஸ் விற்கிறாரு. ஸோ நம்ம பேசிக்கா 100 வச்சுக்கணும். இங்க வந்து குறைக்கிறாங்க, அதாவது லாஸ் விற்கிறாங்க. அப்போ 100ல 5 போச்சுன்னா மீதி 95% சதவீதத்துக்கு டிவைட் பை 100. ஸோ 5ஆல கேன்சல் பண்ணா 19 வகுத்தல் 20. ஸோ அது அப்படியே ரிவேர்ஸ்ல 20 வகுத்தல் 19. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இங்க 2ஆல கேன்சல் பண்ணலாம். 2ஆல கேன்சல் பண்ணா 3, இங்க 10, 11 இன்ட்டு 3 இன்ட்டு 19 அப்படியே பெருக்கு. டினாமினேட்டர் இருக்கிறத 627 வரும். ஸோ இந்த 627க்கு இந்த 620 டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க என்ன இருக்குது? இங்க 5 இருக்குது. 5 ஒரு 0, இங்க ஒரு 2 0, இங்க ஒரு 0. ஸோ 50,000 ஆகாஷ் இருக்கும்போது 50,000. ஓகேங்களா?